ஐம் அஜித். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 7000 ஸ்டெப்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் பரத் ப்ரோக்கும் நானும். ஸோ இதில் வந்து நாங்கள் கண்டென்ட் வீடியோ எல்லாமே போடுறதெல்லாம் தாண்டி அனதர் ஆப் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அது என்ன ஆப் ப்ரோ? ஸ்டெப் ஆப் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ எண்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து உங்களுக்கு ஸ்டெப் ஆப்போட ரிவ்யூ அண்ட் சேலஞ்ச் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு இதையும் நான் கண்டென்ட்டையும் போடுவோம். அஜித் ப்ரோ, நம்ம இப்போ பார்த்தோம்னா எவ்வளோ ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது? 1200க்கு மேலே ப்ளஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இன்னும் 7000ங்கிறது நம்ம டார்கெட்டு. நம்ம இன்னும் ஒரு 6700 800 அந்த மாதிரி முடிக்க வேண்டியது இருக்குது. பிளான் பண்ணிக்கலாம், அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா மழை பெஞ்சு இப்போ தான் ஃப்ரீயாக விட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே மழை தான். இன்றைக்கி சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோமாங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு ஆப்பை பற்றின ரிவ்யூ அண்ட் சேலஞ்சும் அக்செப்ட் பண்ணி நம்ம 7000 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதான் இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோ. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம இப்போ 7000 ஸ்டெப்ஸ் திடீர்னு நேற்று நைட்டு தான் கால் பண்ணி சொன்னீங்க பண்ணலான்னு சொல்லிட்டு. யாராச்சும் நம்ம கமெண்ட்லேயும் அந்த மாதிரி எதுவும் வரல, உங்களுக்கு யாராச்சும் பர்சனலாக சொல்லியிருந்தாங்களா ப்ரோ இந்த மாதிரி 7000? இப்போ வந்து 7000 அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு டேவோட, ஸோ நம்ம டேவோட அடுத்த அப்டேட் என்னங்கிறது நமக்கு இருக்கும் இல்லையா மைண்டில். ஸோ அதை வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணணும். இந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கிறவங்களுக்கு தானாகவே தோணும். இப்போ 5000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அடுத்து 7000 அண்ட் 10,000 பண்ணுவோம். இப்போ 10,000ங்கிறது வந்து நம்ம வீக்லி டேஸில் வந்து நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸில் இருக்கும்போதோ ஒர்க்கிங் டேஸில் இருக்கும்போதோ நமக்கு அது வந்து சாத்தியம் இல்லை. நம்ம வந்து ஒரு கேஷுவலாக நடந்து போயிட்டு அண்ட் நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம வந்தாலும் அதோட மொமெண்ட்ஸு அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் அசதியாவது இருக்கும். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு போய் ஒரு சுடுதண்ணியில் குளிச்சோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சீக்கிரமாக தூக்கம் வந்துடும். கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. இப்போ நம்ம என்னன்னா, இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு ஆஃபீஸ் வர போகணும். ஸோ அதனால் நம்ம அந்த 10,000 ஸ்டெப்ஸ் வந்து வீக்கெண்டில் அந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்கிறீங்க, கரெக்டாக? கண்டிப்பாக 10,000 ஸ்டெப்ஸு சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக வீக்லி ஹாலிடேஸ் டேஸில் ஏதோ கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக அது பண்ண போகிறோம். அந்த சேலஞ்சும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த சண்டே எடுக்க ட்ரை பண்ணுவோம். அந்த சேலஞ்ச் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ப்ரோ? நானும் வீடியோவில் குடும்பம் சாட்சி போட்டிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ, எனக்கு ஏன்னா சொன்னல உங்கள் வீடு தான். நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன், என்னால் முடியல ப்ரோ. அன்னைக்கு ஈவினிங் போயிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலும் நடக்க கூட முடியல ப்ரோ. ஓ, இந்த பக்கமா? ஓகே ஓகே ப்ரோ. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னால் நடக்க கூட முடியல ப்ரோ. ஒரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வச்சு குளிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பெயினே போச்சு. அதனால தான் அவங்களுக்கு அந்த வீடியோ அந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டேன். வேற எதுவும் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஹிந்தி மாமா வந்து அதான் வீடியோலேயே போட்டேன். நீங்களே எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சிரிச்சாங்க. என் ஃப்ரெண்ட்லாம் பார்த்துட்டு நல்லா ஷார்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்தீங்க. அஜித் ப்ரோ வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாருன்னு சொல்லியிருந்தாங்க. உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி ப்ரோ. இல்லை நமக்கு வந்து நம்மளோட பிளானே என்ன, நம்மளோட வியூவர்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்கணும். அண்டு அது வந்து வியூஸ் போகுதோ இல்லையோ, ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, நம்மளோட சேலஞ்சை நம்ம மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் கூட கடைசியாக சொல்லியிருந்தீங்க இல்லையா அந்த ஜிம் வீடியோவில், வியூவர்ஸ் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ நம்மளோட கடமை என்ன, நம்ம வந்து வீடியோஸ் போடுறது. அதை நம்ம எப்பவும் போல் நம்ம கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருப்போம். ஆமாம் ப்ரோ, நீங்கள் கூட கேட்டிருந்தீங்க உங்களோட நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. 1 மில்லியன் இந்த பீரியட்குள்ளே நீங்கள் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்கன்னு டார்கெட் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கேட்டீங்க. நான் அதுக்கு இதை தான் சொன்னேன். நான் வீடியோ மட்டும் தான் சார் அப்லோட் பண்ணணுன்னு இருக்கேன். இந்த மாதிரி எனக்கு எதுவும் டார்கெட் எதுவும் இல்லைன்னு சொன்னேன். அந்த தானே நீங்கள் சொல்கிறீங்க? தான் சொல்கிறேன். சேலஞ்சிங் நமக்கு இருக்குது, இப்போ இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அந்த சேலஞ்சை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் வியூஸை வச்சு இதைத்தான் மக்கள் பார்க்குறாங்க, இதைத்தான் மக்கள் பார்க்கல, ஸோ அப்படிங்கிற அந்த டிஆர்பி மோட்டிவேட்டட் இதெல்லாம் இல்லை நமக்கு. ஸோ நம்ம வியூவர்ஸை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிறோமா, அவ்வளோதான். அதோட நமக்கு க்ளோஸ் தான், வேற எதை பற்றியும் நம்ம திங்க் பண்ணுறது இல்லை. ஆமாம், இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் இன்ஸ்பயர் ஆனால் நீங்கள் கூட சொல்லிட்டு இருந்தீங்க போன வீடியோவில். என்ன சொன்னீங்கன்னா, இப்போ நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எல்லாமே எடுப்பீங்க, அந்த மாதிரி எடுத்து அந்த டாக் பற்றிலாம் நீங்கள் டாக் பற்றிலாம் அவங்க சொல்லியிருந்தீங்க தெரியுமா? ஸ்ட்ரீட் டாக்லாம் இப்படிலாம் இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும், அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ் வந்து. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அண்ட் ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ப்ரீ பிளான் நம்ம சொல்லியிருந்தோம். ப்ரீ பிளான் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மார்னிங் டைம்லேயோ இல்லை மார்னிங் டைம் வந்து வாக்கிங் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு இது.
ஸோ நீங்க மார்னிங் டைம் வாக் பண்ணாம இல்ல ஒரு நார்மல் டைம் ஒரு ஈவினிங் டைம் மேல நீங்க வாக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே நீங்க பிரிஸ்கா இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? சிம்பிள் தானே. ஸோ மார்னிங் டைமே நீங்க உங்க பாடியை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு தரமா இருக்கும். நீங்க மார்னிங் வாக்கிங் போறதோ ஒர்க் அவுட் பண்றதோ யோகா பண்றதோ அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்றாங்க எல்லா டாக்டர்ஸுமே. ஸோ நீங்க மார்னிங் வாக்கிங் போறதை விட்டுட்டு ஈவினிங் வாக்கிங் போய் எண்ட் ஆஃப் தி டே நீங்க பிரிஸ்கா இருந்து சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். பிரிஸ்கா தூங்கி நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை இல்லையா? நம்ம பிரிஸ்கா இருந்து ஒர்க் பண்ணோம்னா அந்த ஒர்க்கு நல்லா இருக்கும். நம்மள ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல பாக்குறவங்களும் பரவாயில்ல இவன் நல்லா ஒர்க் பண்றான் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ சுறுசுறுப்பா இருப்போம், நம்மளோட மைண்டு ரொம்ப ரெஃப்ரெஷ்டா இருக்கும். ஸோ அதுக்காக தான் மார்னிங்கே நம்ம பாடியை வந்து ஃபிசிக்கலாக ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே கைஸ். ப்ரோ வியூ ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கீங்களா? நான் வந்து ஒரு இந்த இயர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 times தான் பார்த்துருப்பேன். இதில் வியூ பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கிங் வரும்போது இந்த மார்னிங் டைமில் தான் தெரியும். ஒரு சிலர்லாம் 8 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அவசரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த காலையில் இந்த சவுண்டு இந்த பிளஸிங் மாதிரியான வியூ பாயிண்ட் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ நேச்சுரல் வந்து ரொம்ப அழகானது. ஸோ அதை நம்ம என்ன டைம் டு டைம்குள்ளார பார்க்குறோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட நேச்சுரலை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆமாம் ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி நானே அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். இந்த மாதிரி வியூலாம் நான் பார்த்தது இல்லை. நீங்கள் ஆனால் பார்த்துருக்கீங்க. மழையும் பெஞ்சிருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வியூ பாயிண்ட் அந்த சன்ரைஸ் ஆகிறது அந்த குருவிங்க கத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பக்காவான நேச்சுரல். நீங்கள் ஒரு சிட்டி சைடில் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையோ இல்லை ஆஃபீஸ் சைடில் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சன்லைட் கூட படாமல் உட்காந்து ஒரு ஏசியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ மார்னிங் எந்திரிச்சு இந்த மாதிரியான நேச்சுரல் விஷயங்களை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுறது, அந்த சன்லைட் நம்ம ஸ்கின்ல படுறது அண்டு நாம் பார்க்குறது, நம்ம ஐக்கெல்லாம் கூட இது நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரும். ஒரு ரொம்ப பிஸ்காகவும் காலையிலேயே நம்ம ஒரு நேச்சுரலோட ஒன்றி இருக்க மாதிரியும் இருக்கும். ஸோ கிராமத்து சைடில் இது ரொம்ப யூஸ்வலான விஷயம், பேசிக் அது, அதை விட்டுறலாம். பட் நகரப்புறங்களில் வாழக்கூடிய சிட்டி சைடு இருக்கக்கூடிய மக்கள், ஐடி சைடில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்லாம் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இது ரொம்ப புதுசு. ஸோ இதையும் நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான வியூஸ் சைக்கிளிங் போகிறவங்களுக்கும் தெரியும், அண்ட் இந்த மாதிரி வந்து வாக்கிங் அண்ட் ஜாக்கிங் போகிறவங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் நின்று பார்த்துட்டு போனாலும் தப்பு இல்லை. ஆமாம், இந்த மாதிரிலாம் நம்ம அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி வியூ மட்டும் எவ்வளோ அழகாக இருந்தது. சன்ரைஸ் எல்லாமே எங்கள் ஸ்கின்னில் பட்டுட்டு இருந்தது. பட் இப்போ அது வந்து கிளவுட்ஸ் மூடிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு டைம், பர்டிகுலர் டைம் தான். ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா ஸோ அந்த ஃபோட்டோ ஷூட் அதை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அது ஒரு ஒவ்வொரு மொமெண்ட்டும் மிஸ் ஆகிடும். ஸோ அதை வந்து கேப்சர் பண்ணுறது தான் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கக்கூடிய டஃபஸ்ட்டு டாஸ்க்கு. பட் அதை அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு அவங்களே பிளஸிங் ஆன மாதிரி இருக்கும். பேசிக்காக நீங்கள் மயக்கமண்ட மூவிலாம் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அவரோட அந்த ஒரு இலை வந்து அவர் ஃபாரஸ்ட்டில் இருக்கும்போது அவர் மேலே வந்து விழுகிறது, அந்த ஒரு பறவை வந்து போஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அப்நார்மல் தான். பட் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபியில் இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோமா? கண்டிப்பாக ப்ரோ. இப்போ நீங்கள் வாக்கிங்லாம் போவீங்களே, அப்போ அந்த இயர்பட்ஸ்லாம் யூஸ் பண்ணி வைப் ஆகிட்டு போவீங்களா? நிறைய பேர் அந்த மாதிரி இப்படி தலையாட்டிட்டு வைப் ஆகிட்டு போயிட்டு இருப்பாங்க ரோட்டில். அதனால் நீங்கள் அந்த மாதிரி முடிச்சிச்சு நினைப்பாங்க. பக்கத்தால் பால் வாங்க வரவங்கலாம், என்ன இது இவன் தலையாட்டிட்டு போயிட்டு இருக்கான், என்ன ஆச்சோ தெரில அப்படிங்கிற மாதிரி. நம்மளை இப்போ பார்க்குறாங்கல்ல, ஏதோ தடி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் ஒரு நானும் வீடியோ எடுத்துட்டு இருந்து பார்த்துட்டு இருக்கேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்மளே குறுன்னு பார்க்குறாங்க. அதே மாதிரியே வந்து உங்களுக்கு அந்த கௌசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ தடி எடுத்து அடிக்க வராங்களாட்டு இருக்குது. அதுக்கு தான் தடி எடுத்து சுத்திட்டு இருக்காங்க, இங்கிட்டு அங்கிட்டு தெருவா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பேசிக்கான கான்செப்ட் என்னன்னா, நீங்க வைப் ஆகுறது யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, இவ்வளவுதான். நீங்க வைப் ஆகுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ரோடோட ஆரன் சவுண்ட், அந்த வெஹிக்கிள்ஸோட ஆரன் சவுண்டு, ஒரு கடையில இருந்து உங்களை கூப்பிடுறாங்க, நீங்க தள்ளி போங்கன்னு சொல்றாங்கன்னா, இந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நீங்க வைப்ல இருக்கீங்கன்னா, நீங்க போக வேண்டிய இடம் ஸ்ட்ரீட்டோ இல்ல சிட்டி சைடோ இல்ல ரோட் சைடோ கிடையாது, காடு, ஃபாரஸ்ட்ல போங்க, தப்பே இல்லை. ஃபாரஸ்ட்டுக்குள்ளார அந்த மாதிரி போறீங்கன்னா ப்ராப்ளமே இல்லை, யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் நீங்க சிட்டி சைட்ல போறீங்கன்னா அட்லீஸ்ட் உங்க காதுல ஒரு இயர்பட்ஸ் இருந்தா போதும். அதுக்கு மேல நீங்க வைப் ஆகுறீங்கன்னா வீட்லயே இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ட்ரெட்மில் போங்க, ஜிம்ல இருங்க, ப்ராப்ளமே இல்லை யாருக்குமே. ஏன்னா இப்ப பின்னாடி ஏதாச்சும் வைக்கிள் வந்தா கூட உங்களுக்கு தெரியாது. கரெக்டா ப்ரோ? கண்டிப்பா.
அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தோன்னா இப்போ 7000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்க்ரீன் பாருங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ப்ரோ இன்றைக்கி ஏதாச்சும் நீங்கள் டிப்ஸ் சொல்ல ஆசைப்பட்றீங்களா? மேபி இந்த மாதிரி ரெயின் மார்னிங் டைமில் பெய்யுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரோட்டில் பள்ளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், யார் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸில் விட்டுருவீங்க. ஸோ மார்னிங் டைமில் வந்து நீங்கள் ஒரு ட்ரிங்க், அதாவது ஒரு டீ காஃபி இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ ஒரு மார்னிங் டைமில் உங்களுக்கு மொட்டை மாடியிலையோ அப்படி இல்லை வந்து வீட்டுக்குள்ளாரையோ வந்து இன்ஃபினிட்டி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 8 வந்து இப்படி சைடாக போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளாரே கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்குள்ளாரே அந்த இது லைனப்பில் நடந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த டேவை வந்து உங்களால் ஒரு 5000 ஸ்டெப்ஸ் நடக்கணுங்கிறது ஒரு டார்கெட் இருந்ததுன்னா அதை நீங்கள் ரீச் பண்ணிட்டு அடுத்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாக்கிங் போகிறவங்களுக்கு இது, மார்னிங் டைமில் யோகா பண்ணுறவங்களுக்கு அவுட்டோர் தேவையில்லை. நம்ம அவுட்டோரில் தான் யோகா பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க வெளியே போய் பண்ணிட்டோம். பேபி நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளாரே பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு வேலையும் முடிஞ்சிடும் சீக்கிரமாக. ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மழை வந்து தண்ணி தேங்கி கிடக்கு ஸ்ட்ரீட்ல எல்லாம். ஆமாம், ரொம்ப நான் வரையிலே பார்த்தேன், நிறைய இடத்துல தண்ணி குழியாக தேங்கி இருக்கு. நம்ம ரோடை பற்றி உங்களுக்கே தெரியும். நீங்கள் அந்த மாதிரி போகிறாங்களா, அவங்களுக்கு என்ன நீங்கள் அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மாதிரி ரெய்னி டேஸில் போகிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளாரே போகிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. நீங்கள் ஒரு வாக்கிங் போகிறீங்கன்னா, இல்லை நீங்கள் ஒரு அனதர் ஸ்ட்ரீட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரீட்டை படி தெரிஞ்சிருந்தா போங்க. இல்லைன்னா ரெய்னி டைமில் எங்கே என்ன மாதிரி கிடக்குங்கிறது தெரியாது. ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக நான் ஒரு எல்லாத்துக்கும் ரீச் ஆகணுங்கிறதுக்காக அன்னியன் மூவி சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரீட்டில் எங்கே வேணாலும் தண்ணி தேங்கி நிற்கலாம், அந்த இடத்துல என்ன ஒயர் வேணாலும் பாஸ் ஆகலாம், நமக்கு தெரியாது. பட் நீங்கள் வந்து அது ஒரு ப்ரீப்ளான்டாக நீங்கள் அந்த ரெய்னி டைமில் மட்டும் நீங்கள் வெளியே வரதை அவாய்ட் பண்ணிட்டு, ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, வெட்டாக இருக்குன்னா நீங்கள் நடந்து போங்க, தப்பே இல்லை. ஒரு மாதிரி கிளியரன்ஸாக இருக்குது, ரோடு தெரியுது அப்படின்னா நீங்கள் நடக்கலாம். மேபி வாட்டர்லாம் இருக்குது, நல்லாவே தேங்கி நிற்கினா வாட்டரில் தண்ணி காலை வைக்கிறத தாண்டி நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஸோ குழந்தைங்கள்லாம் வாக்கிங் கூப்பிட்டு போகிறதுலாம் அட்வைசபிள் இல்லை ரெய்னி டைமில். ஓகே ப்ரோ. ஏன்னா ஒரு சில ஸ்ட்ரீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மரப்பலகை இந்த மாதிரி இதெல்லாம் டிச்சுக்கு மேலே ட்ரைனேஜுக்கு மேலே போட்டிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப பாசனம் அடைஞ்சு போய் உளுத்து போயிடுச்சு, இத்து போயிடுச்சுலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து குழந்தைங்க வந்து கால் வச்சோடனே உள்ளே போகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் அட்வைசபிளே கிடையாது. மேபி ரெய்னி டைமில் நீங்கள் குழந்தைய வந்து நீங்கள் மார்னிங் டைம் வெளியே கூட்டிகிட்டு வரீங்க, கொஞ்சம் சேறு சகதியமாக இருக்குன்னா தப்பே இல்லை, நீங்கள் குழந்தைய நீங்கள் வீட்லேயே வச்சுக்கலாம். அன்றைக்கி அந்த டேயில் இன்ஃபினிட்டி வாக் போகிறது ரொம்ப அட்வைசபிள். நீங்கள் அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அது வந்து கான்சென்ட்ரேட் சம்மந்தப்பட்டது இன்ஃபினிட்டி வாக்குங்கிறது. ஏன்னா நீங்கள் ஸ்டெப்பு வந்து தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளாரே போகவே முடியாது. கான்சென்ட்ரேட்டடாக நீங்கள் அதுக்குள்ளாரையே மட்டுமே தான் போயிட்டு இருப்பீங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரெய்னி டைமில். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒன் டைம் கூகுள் ஃபிட் ஆப்புக்கும் இந்த ஸ்டெப்ஸ் ஆப்புக்கும் என்ன கம்பேரிசன் என்ன ப்ரோ? ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு கம்பேரிசன் வைஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது கூகுள் ஃபிட் ஆப்பில் வந்து நம்ம லைவில் வந்து கவுண்ட்ஸ் வந்து செக் பண்ண முடியாது. ஒரு டைம் டேப் அப் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் நம்ம இதை செக் பண்ண முடியும். இதில் லைவ்லியாக கவுண்ட் போயிட்டுருக்கு, உங்களுக்கு பார்த்த வரைக்குமே தெரியும். நம்ம டச் பண்ணாதவே வந்து லைவ்லி கவுண்ட்டு, அந்த லைவ்லி கவுண்ட் வந்து மூவ் ஆகுது. பட் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ டைம் ஒரு வாக்கிங் போகும்போதே ஒரு 10 நிமிஷம் நிற்கிறீங்க, ஒரு 5 நிமிஷம் நிற்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஹேண்டை ஷேக் பண்ணாமலையோ இல்லை வந்து ஃபோனை ஷேக் பண்ணாமலேயோ இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு அட்வைசபிள். ஏன்னா நீங்கள் ஹேண்டை ஷேக் பண்ணாவே இது 1 கவுண்ட் எடுத்துக்குது. ஸோ அப்படி நம்ம அது பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு மேபி நீங்கள் ஒரு நிமிஷம் நிற்கிறீங்கன்னா ஃபோனை வந்து எந்த ஒரு மொமெண்ட்டும் இல்லாமல் ஃபோனை ஒரு கையில் வச்சுக்கிட்டோ இது பண்ணிட்டோ நெக்ஸ்ட் நீங்கள் வரும்போது நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் வந்துக்கலாம். நம்ம இப்படி ஷேக் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? ஷேக் பண்ணாவே இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அந்த ஷேக்கிங் மொமெண்ட் வரக்கூடாதுன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் நிற்கிறீங்கன்னா அந்த நிமிஷம் நின்றுட்டு அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணுறதுனா கண்டினியூ பண்ணிக்கோங்க. மேபி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வாக்கபிளுக்கு போயிட்டே இருக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே, இதுல பெஸ்ட் என்னன்னா லைவ்லி உங்களுக்கு ரெக்கார்டு அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணது, அது ஒன்று தான் பெஸ்ட்டு. ஸோ இது நல்லா இருக்கு. இந்த ஒரு ஆப் வந்து ஸ்டெப்ஸுக்கு வந்து உங்களுக்கு அட்வைசபிள். ஓகே ப்ரோ. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன மாதிரி பண்ண போறோம்னு தெரியல. மேபி ஏதாவது ஒரு சேலஞ்ச் பண்ணுவோம், சேலஞ்ச் வந்ததுனால அதை அக்செப்டும் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. ஓகே, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.